இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எந்த ஒரு விஷயத்தை யாருக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்குல்ல, அதை பல நேரங்களில் சீரியல்களில் யாருமே கரெக்டாக கடைபிடிக்க மாட்டாங்க. அதில் இந்த பாண்டியன் ஷோஸ் கோமதியெல்லாம் ஒரு லெவல் மேலேன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எபிசோடில் எடுத்தோன்னா இப்போ அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சரவணன் எல்லாத்தையும் ரீகேப் மாதிரி கேட்டுட்ருக்காரு. என்னாச்சு, ரொம்ப பேசிட்டாங்களா, ரொம்ப ஓவராக பேசிட்டாங்களா, நான் வேணால் சண்டைக்கு போட்டுமா, எதுக்கு மாமா நீ போய் நகையை வாங்கிட்டதை, எதுக்கு அவனுக்கு தான் நகையை கொடுத்தானுங்க, எதுக்கு இப்படி பேசுகிறானுங்க அப்படின்னா ஐயோ எங்கள் அண்ணி கொடுத்துட்டாங்க, ஆனால் அண்ணனுக்கு தெரியாது, அண்ணனுக்கு தெரிஞ்சதுனால சண்டை போட்டாங்க அப்படின்னா சார் நம்ம கேட்கவே இல்லையா, அதுக்கு இப்படி இவ்வளோ ஓவராக பேசிட்டாங்களான்னா ஆமாம் டியூஷன் விவகாரம் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ரொம்ப பேசிட்டாங்க அப்படின்னு கதிரும் செந்திலும் சொல்ல, சரி இந்த புள்ள தான் எதுக்கு டியூஷன் எடுக்க போச்சாதான் அத்தனை தடவை பிரச்சனையாகி எல்லாம் சொல்லியாச்சுல, அப்புறம் எதுக்கு அப்படின்னா இவனுக்கு சப்போர்ட் பண்ணதான், இவனுக்கு ஹெல்ப் பண்ணதாங்கிறாங்க பழனிவேல். எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி நான் கேட்கலையே, எனக்கு ஹெல்ப் வேணும் உதவி வேணும் நான் சொல்லலையே, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு பண்ணுச்சுங்கிறாங்க. ஏப்பா நீ அந்த பொண்ணுக்கும் சேர்த்து சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணும்போது அந்த பொண்ணு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு எடுக்கல, என்னப்பா தப்பு? உங்கள் அப்பா கூட தான் சொன்னார் நீ கடைக்கெலாம் வந்துரு, வேலைக்கு போக வேணாம், நைட்டு 10 மணிக்கு வர வேணான்ட்டு, மேலே வர வேணாம் வீட்டுக்குன்ட்டு எல்லாத்தையும். ஆனால் அந்த பொண்ணு தானே சரின்னு தகுச்சிக்கிட்டு உனக்காக வெயிட் பண்ணி கதவெல்லாம் திறக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் கதிர் அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. இதில் இங்கே உள்ளார வீட்டுக்கு சரி விடுங்கடா, சரி எல்லாம் ஓகே, பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணிங்க 21,000 அப்படின்னு கேட்டால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணோங்கிறாரு கதிர். சரி எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணிங்க கூட வச்சுங்க, எப்படி வந்துச்சு, அப்பாட்டேருந்து பணத்தை எடுத்துட்டிங்கன்னா சீச்சி சிங்கத்தோட கொகையிலேருந்து போய் நாங்கள் போய் அதெல்லாம் பண்ணுவோமா அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கடான்னா, விடு நீ தான் ஜாலியாக இருந்துட்டல, அதெல்லாம் நான் எங்கள் கவலை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா நான் உடனே பணத்தை திருப்பி கொடுத்துருவோண்டாங்கிறாரு அவர். அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்கிறாங்க. ஆனால் அது ஒரு பூகம்பமாக எப்போ வேணால் வெடிக்க போகுது. இதுக்கு நடுவில் தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோமதி நடந்து இங்கிட்டும் அங்கிட்டும் போகும்போது வரும்போதெல்லாம் வேணுன்னே மதிக்காமல் போயிட்டு வராங்க. இவங்க இந்த 2 பேர்த்தையும் ராஜியும் மீனாவையும் அவங்கள்ட்ட பேசுகிறதும் இல்லை. அவங்க பேச போனால் கூட எதுவும் பேசாமல் போயிட்டு நேராக போய்ட்டு அழுக்கு துணிலாம் எடுத்து வராங்க. ஒன்றும் அழுக்கு துணிலாம் என்கிட்ட சொன்னால் நான் எடுத்து வந்துருப்பேனுங்கிறாங்க இவங்க. அதெல்லாம் இல்லை, எதுக்கு வீணா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும், உங்களை போய் நம்பினா பார்த்தியா அப்படின்னா நீங்கள் பேசாமல் தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் இப்போ நான் பேசாமல் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் நடந்துக்கிட்டது, நீங்கள் என்கிட்ட மறைச்சது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எல்லாம் என்னென்ன வார்த்தைங்க சொன்னாங்க அப்படி, இதெல்லாம் நான் கேட்டதே இல்லை, இப்படி ஒரு 30 வருஷ வாழ்க்கையில் நாங்கள் இவ்வளோ அவமானப்பட்டது இல்லைங்கிறாங்க. ஏம்மா சாமி, கதிர் பணத்தை திருடிட்டு போயிட்டாரு, அப்புறம் தான் ராஜியை ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாருலாம் அந்த எதிர்த்த வீட்டுக்காரங்க இதை விட மோசமாக பேசி போலீஸை கூப்பிட்றான்னு கூட்டத்தை ஊரெல்லாம் கூட்டி பேசினாங்க. இப்போ வெறும் இந்த 2 குடும்பம் தான் இருந்துச்சு, அது தாங்க முடியலையாமா கோமதியால். ஸோ இப்போ கரெக்டாக இப்போ தங்கமயில் வந்தோடனே, தங்கமயில் ஏற்கனவே இவங்க 2 பேர்த்து கூட ஒரு நல்ல உறவில் இல்லைங்கிறது தெரியும் கோமதிக்கு. இருந்தாலும் முட்டாள்தனமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தங்கமயில்கிட்டே என்ன நடந்துச்சு தெரியுமா, எங்கள் அண்ணியோட நகையெல்லாம் கொடுத்தாங்க, எங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் கொடுத்துருக்காங்க, அந்த நகையை திருப்பி கேட்டாங்க, அந்த நகையெல்லாம் திருப்பி முதல்ல கொடுக்கணும், அதெல்லாம் பேங்க் லாக்கரில் இருக்குது, அதை போய் உடனே எடுத்து வரணும் நம்ம அப்படின்னு பேச, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதே நீங்கள் எதுக்கு தனியாக போகிறீங்க, நான் வரேங்கிறாங்க மீனா. உடனே தனியாலாம் போவேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே டக்குன்னு திரும்பி நீ ஃப்ரீயாக இருக்கியா தங்கமயில் அப்படின்னா, எதுக்கு என்ன என் கூட வரமாட்டியா, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம், புதுசாக ஜோடி சேர்க்குறாங்களாமா. இந்த பொண்ணு ஏற்கனவே அங்கே போய் ஃபோட்டோ அனுப்புனதே உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் எரிஞ்சு விழுந்தீங்க, திடீர்னு ஒரே நாளில் அப்படியே குட்டிக்காரன் அடிச்சு இந்த பக்கமாக சேர்ந்துட்டு நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் இப்போ ராஜியும் மீனாவும் ரொம்ப ப்ரெஷரைசிங்காக இருக்குது, யாருமே ஒழுங்காக பேச மாட்டாங்க, கோயிலுக்காச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு காலேஜுக்கும் போகாமல், இன்னொரு பக்கம் இவங்க வேலைக்கும் போகாமல் கிளம்புறாங்க. இதை போய் கதிர்கிட்ட சொன்னால் கதிர் எதுவுமே பேசாமல் கோவமாக கிளம்பி போயிடுறாரு. உடனே இவங்க 2 பேரும் கிளம்பி கோயிலுக்கு போகிற வழியில் செந்தில் சரியாயிட்டார், அவரால் என் மேலே கோவமாகவேலாம் இருக்க முடியாதுங்கிறாங்க மீனா. ஆனால் இவர் கோவமாக இருக்காரு, என்னால் தானக்கா எல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது செந்தில் கிராஸ் பண்ணி போனவர் அவர் எதுவுமே பேசாமல் பார்த்துட்டு போயிடுறாரு. என்ன இப்படி போயிட்டாரு, அப்போ கோவமாக தான் இருக்காரானா, ஆமாம் அவ்வளோ ஓவராக பேசுகிறாரு, ஓடி வந்ததுலேருந்து எல்லாத்தையும் பேசுகிறாரு, நானா இது ஏன் பண்ணேங்கிறத பற்றி யோசிக்கல, புரிஞ்சுக்காத ஒருத்தங்க பேசாமலே இருக்கட்டும் பரவாயில்லன்னு மீனா சொல்ல, எல்லாம் என்னால் தான்க்கா, நான் சொன்னது நீங்கள் சொன்னதை கேட்டிருக்கணும்க்கா, பெரிய தப்புன்ட்டாங்கான்னு புலம்பிகிட்டு இருக்காங்க ராஜி. இதுக்கு நடுவில் டியூஷன்காரங்க வேறு கால் பண்ணால் அவங்களை டியூஷன் வேணான்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தா, இல்லை நானே நேரில் சொல்கிறேன்ட்டாங்க மீனா. பேங்க்குக்கு இப்போ போயாச்சு, பேங்க்குக்கு உள்ளார இப்போ லாக்கருக்குள்ளார அலோவ் பண்ண மாட்டோன்ட்டாங்க. இப்போ தங்கமயில வெளில நிற்க வச்சு இப்போ இவங்க மட்டும் உள்ளார போகிறாங்க. அந்த நகையை எப்படியாச்சும் தூக்கி வச்சிடலாம், இவங்க நகையை மட்டும் மாட்டிக்காமல் இருக்கலாம்னு இவங்க தனியாக ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.